எடப்பாடி அண்ணாச்சி அப்படியே எகிரி அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார். நெல்லினுடைய ஈரப்பதம், நெல் இப்படி விதாய் கிடக்கு, விவசாயிகள்லாம் பாதிக்கப்படுதாக அப்படின்னு நாங்கள் மத்திய அரசு நடையா நடந்து போய் 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 பேசுறோம். ஆனா முதலமைச்சர் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேங்கார். ஆனா வெறும் படமா காட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னார்ல, முதல்ல அது என்னன்னு பார்த்துருவோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது 4 ஆண்டு காலமாக இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற சரியில்லை. 2 வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசுறார் திரு ஸ்டாலின். நேரம் மேட்டூருக்கு வந்து நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணீர் திறந்து விட்டார். ஆனா இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு 20 நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாம அந்த குறுவை சாகுபடி செய்த நெல் பயிர்கள்லாம் காய்ந்து கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க விவசாயி. அப்பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத காலத்தில் மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்திச்சாங்க. இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்ப கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மணிகள் எல்லாம் ஈரப்பதத்தில் 22% இருக்குன்னு நாங்க கோரிக்கை வச்சோம். நான் நேரடியாக போனேன். ஆனா முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டு